வந்தப்போ இங்க நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டப்பா. நம்ம ரேவதிக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலப்பா. கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை மாறும். ரேவதிக்கு நீ யாருன்னு தெரிய வரும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு தாத்தா. ஏங்க, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. வந்தது வராதுமா. கும்பாபிஷேகத்தை என் பேரை நல்லபடியா நடத்துவான்னு சொல்லிட்டிய. அப்படி நடக்கலன்னா உயிரை மாச்சிக்குவேன்னு சட்டுன்னு சொல்லிட்டியல. என் கொலையே நடுங்கி போச்சு தெரியுங்களா? நம்ம மருமகளோட குணம் தான் உங்களுக்கு தெரியுமே. அவ கோபத்தை சமாளிச்சு நீங்க போட்ட சபதத்தை எப்படிங்க இந்த புள்ள நிறைவேற்றும்? என் பேரனை பார்த்து எவனோ ஒருத்தன் தப்பா பேசுனா அத வேடிக்கை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? நீயே சொல்லு பரமேஸ்வரி. ஐயா, நிச்சயமா இந்த தடவை நீ கும்பாபிஷேகத்தை முன்ன நின்று நடத்துவ. அந்த நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. உன்னால ஒரு காரியம் முடியலன்னா வேற யாரால முடியும்? சொல்லு. நம்ம குடும்ப பிரச்சனை ஊர் காரியத்தை பாதிக்க கூடாது. கண்டிப்பா தாத்தா. இந்த வாட்டி கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்திடலாம். என்ன தடை வந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் உடைச்சு கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்துறோம். இதுதான் என் பேர. சும்மா சொல்லக்கூடாது கார்த்தி. நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் உன் பொறுமையும் நிதானமும் பெரியவங்களுக்கு யாருக்குமே இல்லைன்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கியா? வாஸ்தவம் தாங்க. ரேவதி விஷயத்துல கார்த்தி நடந்துக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குங்க. இப்ப ஏற்பட்ட புள்ள தலையில கும்பாபிஷேகத்தை நடத்துன்னு பொறுப்பை ஏத்தி விட்டுட்டியலே. பரமேஸ்வரி, நம்ம பேரனை பத்தி சாதாரணமா நினைக்காத. இவனால மட்டும்தான் இந்த கோவில் காரியத்தை சிறப்பா நடத்த முடியும். இவன் தான் நம்ம வம்சத்தோட பேரையை காப்பாத்த பிறந்தவன். இருந்தாலும் அந்த சிவனாண்டியும் சந்திரகலாவும் ஏதாவது தடங்கல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே. இருந்தாலும் பாவம் கார்த்தி எல்லாத்தையும் சமாளிச்சு வரணும்ல. அதை நினைச்சாதாங்க எனக்கு பயமா இருக்கு. ஏன் பரமேஸ்வரி இப்படி பயப்படுற? என் பேரன் மேல நம்பிக்கை வை. அவன் கோவில் காரியத்தை நல்லபடியா செஞ்சு முடிப்பான். அந்த அம்மன் தயவால உன் பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவன் மனசு உடைஞ்சு போயிடுவா. அதுவும் இல்லாம யாருக்குமே கும்பாபிஷேகத்துல கவனம் இருக்காது. என் மேலதான் கவனம் இருக்கும். அதான் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். எனக்கு இப்ப இருக்கிறது ஒரே ஒரு ஆசைதான். கும்பாபிஷேகத்தை நீ முன்னாடி நின்று நடத்தணும். பிரிஞ்ச நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும். நான் இருக்கிற வரைக்கும் என் பேத்திங்களோட சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும்யா. கண்டிப்பா தாத்தா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன் தாத்தா. இது போதும்யா. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். திறமையிலையும் அறிவிலையும் நீ என்னை விட கூர்மையானவன். எங்க ஐயாவும் உன்ன மாதிரிதான். நீ அவரோட சாயல்பா. நம்ம வம்சத்தோட பெருமைய நீ தான் காப்பாத்தணும். அந்த அம்மனுடைய அருள் உனக்கு எப்பவும் கூட இருக்கும். நீ சொன்னதை செஞ்சு முடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. தாத்தாக்கு நல்ல மரியாதை கொடுத்து தான் பத்திரிக்கை அடிச்சிருக்கீங்க. எனக்கு இதுல சந்தோஷம் தான். என்ன உளர்ற? இத பார்த்து எப்படி நீ சந்தோஷப்பட முடியும்? தாத்தா, அது கொடுங்க. ஏத்த பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை படிச்சு பாக்குற பழக்கம்லாம் இல்லையா? படிச்சு பாருங்க. திருநிறை செல்வி ரேவதிக்கும் ராஜா சேதுபதியின் பேரன் அபிராமியின் புதல்வன் திரு கார்த்திக் என்பவருக்கும் எங்க மேல கோவமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களே எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு பத்திரிக்கை அடிச்சிருக்கீங்க. உங்க வாயாலேயே
என் தாத்தா பேரையும் எங்க அம்மா பேரையும் சொல்லிட்டீங்களே. அத்த, எனக்கு பதிலா என்னோட இடத்துல இன்னொருத்தனை கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைச்சீங்க. ஆனா பத்திரிக்கையில என் பேருக்கு பதிலா வேற ஒரு பேரை மாத்த முடியல பாத்தீங்களா? என்ன சொல்ற? உங்களால இந்த இன்விடேஷன்ல வேற எதையுமே மாத்த முடியாது. ஏன்னா ராஜா சேதுபதியோட பேரன் கார்த்தி தான் உன்னை கட்டிக்க போறான்னு நீங்க ரேவதி கிட்டே சொல்லியிருக்கீங்க. சோ இன்விடேஷன்ல நீங்க என் பேரை தான் போட்டாகணும். கார்த்திக்னு நீ டம்மியா ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்தலாம், ஆனா அது நிலைக்காது. உள்ளுக்குள்ள உருவான பந்தத்தை உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஆளதான் உங்களால மாத்தி காட்ட முடியும். என் பேரையோ என் அடையாளத்தையும் உங்களால மாத்த முடியாது. போதும், நீ ரொம்ப பேசாத. கோபப்படாதீங்க அத்தை. மகா நடிகை சீசன் 2 மே 23 முதல் இரவு 8:30 மணிக்கு உங்கள் ஜீ தமிழில் காணத் தவறாதீர்கள். பத்திரிக்கை தான் அடிச்சிட்டீங்களே, அதை உங்க கையால நீங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. போய் உங்க சைடு கல்யாண வேலையெல்லாம் பாருங்க. நானும் ரேவதியும் சேர போறத யாராலையும் தடுக்க முடியாது. என்ன சவால் விடுறியா? உண்மையை சொல்றேன் அத்தை. மணமேடையில ரேவதி பக்கத்துல நான் தான் உட்காருவேன். ரேவதி கழுத்துல நான் தான் தாலியை கட்டுவேன். இதை நான் சொல்லல, நீங்க தான் பத்திரிக்கை அடிச்சு இதை ஊருக்கே சொல்லியிருக்கீங்க. அதையும் பாத்துறேன்.